ராஜ் டிவி வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மக்களை பெற்ற மகராசி 1957 ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். கே. சோமு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் பானுமதி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. மேலும் கண்ணாம்பா, எம்.என். நம்பியார், எம்.என். ராஜம், வி.கே. ராமசாமி, கே. சாரங்கபாணி, ஈ.ஆர். சகாதேவன், பி.டி. சம்பந்தம், வி.எம். ஏழுமலை, டி.பி. முத்துலட்சுமி, சி.டி. ராஜகாந்தம், எம்.ஆர். சந்தானம் ஆகிய பல முன்னணி நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்துக்கு திரை இசை திலகம் கே.வி. மகாதேவன் இசையமைச்சிருந்தாரு. மக்களை பெற்ற மகராசி படத்தில் பாராட்டப்பட வேண்டிய காட்சிகள் நிறைய இருக்குது. தங்கம் கண்ணனுக்கு எழுதிய காதல் கடிதம் செங்கோடன் கையில் கிடைச்சிடும். உடனே ஐயோ இதை படித்து பார்க்க முடியலையே அப்படின்னு அவர் தன்னுடைய கல்வி அறிவு இன்மைக்காக வருந்தி கண்ணீர் வடிக்கும்போது அது யாருடைய மனசையும் கல்லாக்கிவிடும். தங்கையின் காதலை பூர்த்தி செய்ய எண்ணி செங்கோடன் தன் பகைமையை மறந்து மாமன் காலில் விழுந்து அவளை மருமகளாக ஏற்கும்படி கெஞ்சுறாரு. மாமன் மனம் இறங்கவே இல்லை. இந்த இடத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் மற்றும் வி.கே. ராமசாமி ஆகிய இருவரின் உணர்ச்சி மிகுந்த உருக்கமான நடிப்பு ரசிகர்களை கவர்ந்து விடுகிறது. மக்களை பெற்ற மகராசி படத்துல மணப்பாறை மாடு கட்டி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் விவசாயத்தையும் விவசாயியையும் போற்றும் ஒரு பாடல். இனி இப்படி ஒரு பாடல் தமிழ் திரையில வரப்போவதே இல்லை. விவசாயிகளுக்கு இந்த பாடல் சமர்ப்பணம். கவிஞர் மருதகாசி பாரம்பரிய விவசாயத்தை பற்றி எழுதிய ஒரு புரட்சி பாடல். ஒரு பாடல்ல அனைத்து ஊர்களின் பெருமைகளையும் மற்றும் அந்தந்த ஊர்களில் நிலவும் வணிகம் மற்றும் நிலம் சார்ந்த பொருளின் விவரங்கள் மற்றும் தனித்தன்மையையும் தன்னுடைய பாடல்களை விளக்கி இருக்கிறாரு. மணப்பாறை மாடு கட்டி பாடல்ல விவசாயம் முதல் விற்பனை வரையான தகவல்கள் இடம்பெற்றிருக்கும். அதுல விருதுநகர் வியாபாரிக்கு வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்லக்கண்ணு அப்படின்னு எழுதியிருப்பாரு. அந்த அளவுக்கு வியாபாரத்துல சிறந்து விளங்கியது விருதுநகர் சந்தை. பண்ணையாராக நடிக்கும் வி.கே. ராமசாமி அவர்களும் மிகவும் அனாயாசமாக நடிச்சிருப்பாரு. படித்த மகனும் படிக்காத தந்தையும் பேசும் காட்சி மிகவும் சுவாரஸ்யமாக அமைஞ்சிருக்கும். பண்ணையார் மகன் கண்ணனாக நடிக்கும் எம்.என். நம்பியார் அவர்களும் கச்சிதமாக நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல அவருக்கு வில்லன் பாகம் கொடுக்கப்படவில்லை. ஆகவே ஆசை காட்டி மோசம் செய்யவும் அண்டி வந்தவர்களை கெடுக்கவும் அவருக்கு இந்த படத்துல சந்தர்ப்பம் இல்லை. ஆனா காதலியை கைப்பற்ற பொய்யாக இறப்பதற்கும் உடனே பிழைப்பதற்கும் சந்தர்ப்பம் நன்றாகவே கிடைத்திருக்கிறது. ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா அப்படின்ற பாடலும் எந்த காலத்திற்கும் அழியாத பாடல்களாக தேனிசை கலந்து கொடுத்திருப்பாரு கே.வி. மகாதேவன் அவர்கள். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல நடிகை பானுமதி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை குறித்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் எத்தனையோ நடிகர்களுடன் நடிச்சிருக்கிறேன். எல்லா ஹீரோக்களும் என்னை நெருங்க பயப்படுவாங்க. ஆனால் சிவாஜி அவர்களை போல் திறமையான நடிகரை நான் பார்த்ததே கிடையாது. அவர் ஒரு பிறவி நடிகர். மாறுபட்ட உணர்ச்சிகளை மின்னல் வேகத்தில் மாற்றி வெளிக்காட்டக்கூடிய அபூர்வ ஆற்றல் பெற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பழைய நடிகர்களில் சிவாஜி அவர்கள் ஒருவர் தான் சோழ நாட்டு செந்தமிழ், பாண்டி நாட்டு பைந்தமிழ், சேர நாட்டு வன்தமிழ், கொங்கு நாட்டு கொஞ்சு தமிழ் மொழிகளின் ஸ்லாங்கை சரியாக பேசக்கூடியவர். இந்த திரைப்படத்தில் கொங்கு தமிழை மிக நன்றாக பேசி நடிச்சிருப்பாரு நடிகர் திலகம் அவர்கள். கே. சாரங்கபாணி, பி.டி. சம்பந்தம், டி.பி. முத்துலட்சுமி ஆகியோர் படத்தில் நகைச்சுவை விருந்து படைச்சிருப்பாங்க. படத்தின் கவர்ச்சிக்கு சாய் சுப்புலட்சுமி, பேபி கிருஷ்ணவேணி, முரளி ஆகியோரின் நடன நிகழ்ச்சி உதவியாக அமைஞ்சிருக்கும். 1957 முதல் திரை இசை திலகம் கே.வி. மகாதேவன் அவர்களுடைய இசை வரைபடத்தில் ஏறுமுகம் அப்படின்னே சொல்லலாம். 1957 ஆண்டு மக்களை பெற்ற மகராசி, அதை தொடர்ந்து ராஜராஜன், நீலமலை திருடன், முதலாளி ஆகிய 4 படங்களுக்கு இசையமைச்சிருந்தாரு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் இந்த மக்களை பெற்ற மகராசி திரைப்படத்துக்காக
ஒரே ஒரு பாடலை மட்டும் எழுதியிருக்காரு. அந்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லியக்கா ரோஜாக்கா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை ஜிக்கி, கே ஜமுனா ராணி மற்றும் ஏஜி ரத்னமாலா அவர்கள் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.